ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். இந்த காலை வேளையில் உங்களை இங்கேருந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உண்மையிலே நல்லவர், உண்மையிலே நம்ம ஜெபத்தை கேட்குறார். உண்மையாகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு பலத்த கிரியைகளை செய்கிறார். திறக்கக்கூடாத, யாரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாய் இருக்கிற அந்த தேவன் நிறைய வாசல்களை நமக்காக திறந்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு பிரசங்கமாக பார்க்காம ஒரு வேகமாக சுருக்கமாக இந்த கடைசி வாரம் அல்லது இந்த பேஷன் வீக், த ஃபைனல் வீக் ஆஃப் ஜீசஸ், இந்த வாரம், அதாவது அந்த நாட்களில் இயேசு வாழ்ந்த அந்த கடைசி வாரத்தை நம்ம சின்ன தியானம் செய்துட்டு நீங்கள் நிறைய காரியத்தை எழுத வேண்டும். நிச்சயமாக நீங்கள் எழுதுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ எழுதி கொள்ளுங்கள். நான் நிறைய குறிப்புகளை உங்களுக்கு நான் தருவேன். விசேஷமாக லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்கள். அதுக்கு முன்பதாக யோவான் 12வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள். லூக்கா முடிஞ்சு யோவான் 12லேருந்து ஆரம்பித்து அதோட லூக்காவிலே தான் நம்ம இருப்போம் கடைசி வரைக்கும். ஸோ அப்புறம் லூக்காவுக்கு வந்துடுங்க. 12வது அதிகாரம் 1வது வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே. ஓகே, இப்போ இது எப்போ ஆரம்பிக்குது? பஸ்கா பண்டிகை வர 6 நாட்களுக்கு முன்புனா இன்னைக்கு தான் அது. ஆமென். இன்னைக்கு தான் அந்த நாள். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. பஸ்கா அந்த நாளில் என்ன செய்வாங்க? பாஸ் ஓவர் என்ன செய்வாங்க? ஒரு ஆடை வெட்டி சமைச்சு, என்னது, புளிப்பில்லாத அப்பத்தை செய்து, கசப்பான கீரையை செய்து அவங்க சாப்பிடுவாங்க. அந்த ரத்தத்தை இஸ்ரேல் ஜனங்க என்ன செய்தாங்க? கம்பத்தில், வாசலில் அவங்க பூசி கொண்டாங்க. இதுதான் அது பேசுகிறாங்க. 6 நாள். அப்போனா இன்றைக்கி தான் பெத்தனியில் இயேசு இருக்கிறாரு. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பெத்தனியில் இயேசு எங்கே இருக்கிறாரு? 2வது வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். ஆமென். ஸோ இந்த லாசரு யாரு? இயேசு உயிரோட எழுப்பின லாசரு. இந்த லாசரு இயேசு உயிரோட எழுப்பின லாசரு. சரி, இப்போ இதுதான் அந்த சம்பவம் நடக்கிறது. 6 days before Passover, Jesus was in Bethany in the house of மரியா, மார்த்தா, லாசருடைய வீட்டில் அவர் அங்கே இரவு உணவு எடுத்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன நடந்தது? மரியாள் இயேசுடைய பாதத்தில் இதுக்கு முன்பதாக அமர்ந்து நிறைய வசனத்தை கேட்டவள். அதுதான் இயேசு சொல்கிறாரு, மார்த்தாலே மார்த்தாலே, நீனே அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார், மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் என்று சொல்லி, அவள் என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியத்தை இயேசுனுடைய பாதத்தில் மரியா கற்று கொண்டிருக்கிறார். அப்போது நான் ஏற்கனவே இதை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, அந்த நேரத்தில் இயேசு அநேக காரியத்தை, அவர் எப்படி பாடுபட வேண்டும், எப்படி மனுஷனுக்காக அவர் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நிச்சயம் மரியாளுக்கு போதித்திருப்பார். அப்போ அந்த பாஸ் ஓவர் வரப்போகிறது 6 நாளைக்கு முன்ன மரியா அதை அறிந்தவளாக என்ன செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். 3வது வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நௌதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை. இதுதான் மரியா அங்க செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ மரியாள் தைலத்தை ஊற்றி தன்னுடைய முடியை எடுத்து அவரை கால்களை துடைத்து அபிஷேகம் பண்ணுகிறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் அவளுக்கு தெரியும், இதுக்கு அங்கிட்டு இந்த கால்கள் அடிக்கப்பட போகிறது, இவர் மரிக்க போகிறார் என்று சொல்லி மரியாளுக்கு தெரிந்திருக்கும். அல்லேலூயா. எப்படி தெரியும்னு சொன்னால், அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்தா. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, தேவைப்படுறது ஒன்று, அது மரியாள் பெற்றுக்கொண்டிருக்கிறார், நீ கேட்கல அப்படின்னு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார். அப்போ இயேசுடைய மரணத்தை குறித்து நிச்சயமாக இயேசு மரியாவின் இடத்துல பேசியிருக்க கூடும். ஸோ இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க. இப்போ எங்கே ஆரம்பிக்குது? பெத்தனியில் ஆரம்பிக்குது. யார் வீட்டில்? மரியா, மார்த்தா, லாசரு வீட்டில் இது ஆரம்பிக்கிறது. இங்கே என்ன நடக்கிறது? இயேசு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஸோ அதுக்கு அங்கிட்டு த நெக்ஸ்ட் டே 12வது வசனம்.
லூக்கா ஜான் 12:12. மறுநாள் இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு. எங்க அடுத்த நாள், ஒரு நாள் தாண்டிடுச்சு. அந்த மறுநாள்ல இயேசு எங்க போகிறார்? இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஓகே, ஸோ இதுதான் அங்கே நடக்கிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இயேசு எருசலேம் பெத்தனியிலிருந்து, சாரி நான் நினைக்கிறேன் ஒரு தவறான ஒரு காரியம் சொல்லியிருக்கிறேன், இதை எழுதி கொள்ளுங்க மறுபடியும். நேற்று சாட்டர்டே பெத்தனியில் இயேசு இருக்கிறார். ராத்திரியில் அங்கே உணவு எடுக்கிறார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு காலையில் இயேசு பெத்தனியிலிருந்து எங்கே எருசலேமுக்கு புறப்பட்டு வருகிறார். இப்போ புறப்பட்டு வருகிற இயேசு அங்கே இருக்கிற ஜனங்கள் அவரை பார்த்து கண்டு என்ன சொல்கிறாங்க? குருத்தோலெல்லாம் வெட்டி அவர் நடப்பாடையில் போட்டு என்ன செய்கிறாங்க? அவரை வர வைக்கிறாங்க. அல்லேலூயா. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். எப்படி இயேசு வருகிறார்? 14வது வசனம். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறதை நாம் பார்க்குறோம். ஸோ சாட்டர்டே ஆரம்பிக்கிறோம், சண்டேயில் சாட்டர்டே ஆரம்பிக்கிறோம். நேற்று ஆரம்பித்தோம் அந்த கதையை. அது பெத்தனியில் தொடங்கி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே கழுதையின் மேலே ஏறி வருகிறார். ஜனங்க அவரை வர வைக்கிறாங்க. ஸோ இயேசு அங்கே வந்து அவர் எருசலேமுக்குள்ளே போயிட்டு ஓகே என்ன நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ லூக்கா 19வது அதிகாரத்துக்கு திரும்பி நம்ம வருவோம். இதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. அந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம இதை தியானிக்கும் போது நமக்கு இருபத்தி 28லேருந்து வாசிங்க. இது ஜானில் கொஞ்சம் எழுதியிருந்ததை நம்ம பார்த்தோம். 19:28 இவைகளை அவர் சொன்ன பின்பு, இவர் 19:28 ஓகே, இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை எண்ணப்பட்ட அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, அதாவது இதுக்கு முன்னே இயேசு எங்கே புறப்பட்டு போனோன்னு விரும்பினார்? எருசலேமுக்கு அவர் போகும்படி அவர் புறப்பட்டு வந்தார். அந்த வர வழியில் தான் பெத்தனியில் தங்கினார். அதை தான் நம்ம பார்த்தோம். ஜான் 12வது வசனத்தில் அதை தான் நம்ம பார்த்தோம். பெத்தனியில் இயேசு அங்கே தங்கினார். அங்கே அந்த கதை இங்கே எழுதப்படல, ஆனால் ஜானில் எழுதப்பட்டிருக்கு இயேசு எங்கே தங்கியிருந்தார்னு சொல்லி. அதுக்கு பிறகு இயேசு அங்கேருந்து தான் மறுபடியும் எருசலேமுக்கு புறப்படுறார். அப்போ எருசலேமுக்கு போகிற வழியிலே இடையில அவர் தங்கிட்டு அங்கே மரியா மார்த்தா வீட்டில் அவர் அங்கே சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் திருப்பி எருசலேமுக்கே அவர் புறப்பட்டு போகிறார். அங்கே கட்டப்பட்ட கழுதையை அவர் பார்த்து சீடனிடத்தில் சொல்லி, நீ போய் அதை எஜமான உபயோகப்படுத்துவதற்கு நீ கொண்டு வா என்று சொல்லி அங்கே நம்ம அதை பார்க்குறோம். ஓகே, வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷலில் ஒருவன் ஒரு காலம் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் எப்போ நடக்குது? இந்த ட்ரையம்பிள் என்ட்ரியில் இங்கே நடக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ இயேசு எங்கே இருந்துட்டார்? பெத்தனியிலேருந்து, அதாவது அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுற வேலையில் பெத்தனியில் சத்தடே தங்கிட்டார். சண்டே காலையில் திருப்பி எருசலேமுக்கு போகிறார். ஆமென். எருசலேமுக்கு போய் எப்படி போகிறாரு? அங்கே கழுதையின் மேலே ஏறி போகிறார். இப்போ மார்க் புஸ்தகத்துக்கு வருவோம். 11வது அதிகாரம். அதே கதை அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை அதே தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு நான் அந்த கதையை சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ அடுத்த நாள் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். இயேசு வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பெத்தனியிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு போகும்படி பெத்தனியில் தங்கி பெத்தனியிலிருந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எருசலேமுக்குள்ளே அவர் கடந்து போகிறார். ஆமென். இப்போ அடுத்த நாள் என்ன நடக்குது என்று பார்ப்போம். இயேசு அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம். லூக்கா புஸ்தகம் லூக்கா 19க்கு திரும்பி வருவோம். வாசிங்க 19:45. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்புறம் 47 அவர் நாடோறும் தேவாலயத்தில் அப்புறம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை தாண்டி நாள்தோறும் திங்கக்கிழமை வந்துட்டோம். இப்போ இயேசு அங்கே ஆலயத்தை சுத்திகரித்துட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த ஆலயத்தில் அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். போதிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இது மண்டேக்கு போயிட்டோம். ஓகே. ஸோ அடுத்த நாள்லாம் இயேசு சனிக்கிழமை ஆரம்பித்தோம், ஞாயிற்றுக்கிழமை இயேசு வந்தார், எருசலேமுக்குள்ளே போனார், தேவாலயத்துக்கு போனார். அப்புறம் எவ்ரிடே ஹி கண்டினியூ டு டீச். அப்போ மண்டேலாம் அது நடக்குது. இயேசு வந்து அந்த ஆலயத்தை சுத்திகரித்துட்ட பின்பு அங்கே போதிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு கடந்து போயிடுவோம். செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது? இயேசு போதிக்க ஆரம்பிக்கிறார். அதில் இன்னொரு சம்பவமும் எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால் மார்க்கு புஸ்தகம் 11வது அதிகாரம். மார்க்கு புஸ்தகம் 11வது அதிகாரம். ஏன்னு சொன்னால் அந்த சுவிசேஷ புஸ்தகத்துக்குள்ள சம்பவங்கள்லாம் அங்கங்கே தனித்தனியாக எழுதப்பட்டிருக்கிறபடினால நம்ம எல்லாத்தையும் ஒன்று கோர்வையாக எடுத்து வாசிக்கிறது இந்த மாதிரி நம்ம தேட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ 12வது வசனம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை எல்லாம் வேறொன்றையும் காணவில்லை. அப்ப திங்கக்கிழமை இயேசு இந்த அத்தி மரத்தை சபிக்கிறவராக இருக்கிறார். இப்ப சபித்த அத்தி மரம் 20வது வசனத்துக்கு போங்க. மார்க்ல 20வது வசனத்துக்கு போங்க. மறுநாள் இப்போ எங்கே வந்துட்டோம்? செவ்வாய்க்கிழமை வந்துட்டோம். ஆமென். செவ்வாய்க்கிழமை காலையில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோட. திங்கக்கிழமை இயேசு சபித்த அந்த அத்தி மரம் செவ்வாய்க்கிழமை அது பட்டு போயிடுச்சு. ஓகே. இப்போ செவ்வாய்க்கிழமை நிகழ்வுகள் நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். நம்ம வேகமாக போவோம். இப்போ புதன்கிழமைக்கு வரும். அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மறுபடியும் லூக்கா புஸ்தகத்துக்கு இருங்க, இல்லாட்டி மார்க் 14க்கு கூட நீங்கள் 14வது அதிகாரம் 1வது வசனம். ஓகே. மார்க் 14:1. 2 நாளைக்கு பின்பு. இப்போ 2 நாள் எப்படி? வெள்ளிக்கிழமைலேருந்து 2 நாள் என்ன கிழமை வருது? வெள்ளிக்கிழமைலேருந்து 2 நாள்னா எப்போ வருது? வெனஸ்டே வருது. ஓகேயா? வெனஸ்டே தானே. வெள்ளிக்கிழமையில 2 நாள் முன்னுக்கு என்ன வருது? புதன்கிழமை. அப்போ இந்த புதன்கிழமை நடக்கிற நிகழ்வை நம்ம பார்ப்போம். 10வது வசனத்துக்கு போவோம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடம். இப்போ புதன்கிழமை என்ன நடக்குது? யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு காசு வாங்குறாரு. ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாரு. 30 வெள்ளி காசு அவர் வாங்குறார். ஓகே. இந்த நிகழ்வுலாம் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு காரியம் நடக்குது. அப்போ சனிக்கிழமை இயேசு
எருசலேமுக்கு வர வழியில் பெத்தனியில் தங்குறாரு. அங்கே இரவு உணவு எடுக்கிறாரு. அங்கே அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அடுத்த நாள் காலையில் ஜனங்களுடைய ஆரவாரம் ஊர்வலத்தோடு கழுதையின் மேலே குருத்தோரை எடுத்து ராஜா வருகிறார், ஓசனா ராஜா வருகிறார் என்று சொல்லி அவரை வர வைக்கிறாங்க. அப்புறம் இயேசு ஆலயத்தை போய் சுத்திகரிச்சுட்டு திங்கக்கிழமையிலேருந்து என்ன செய்கிறாரு, அங்கே போதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த போதிக்கிற வேலையில் அவர் மிகுந்த பசி உண்டாயிட்டு ஒரு அத்தி மரத்தை பார்க்குறார். அது கனி கொடுக்கல. என்ன செய்கிறார், சபிக்கிறார். அந்த சபிச்ச அத்தி மரத்தை அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் திருப்பி சீசரில் வரும்போது அந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. ஸோ அந்த நிகழ்வு அப்படியே முடியுது. இயேசு வந்து எருசலேமுக்கும் பெத்தனிக்கும் இடையில போய்கிட்டு தான் இருந்தார். ஆமென். எருசலேமுக்கும் பெத்தனிக்கும் இயேசு போய்கிட்டு தான் இருந்தார். பெத்தனின்னு சொல்லும் போது எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மரியா மார்த்தாளுடைய வீடு. ஆமென். இப்போ செவ்வாய்க்கிழமை அத்திமரம் பட்டு போகிறது. புதன்கிழமை அல்லது பாஸ் ஓவருக்கு 2 நாளைக்கு முன்னே இங்கே என்ன நடக்கிறது, யூதாஸ் போய் அங்கே நான் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிரதான ஆசாரியன் இடத்துல அங்கே தன்னை ஒப்பு கொடுக்குறான். இப்போ தொடர்ந்து இப்போ வெனஸ்டேயில் இருக்கிறோம். 14வது அதிகாரம், மார்க் 14வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வந்துடுங்க. இல்லாட்டி நீங்கள் லூக்கா 22க்கும் போகலாம், அதையும் எழுதி கொள்ளுங்கள். லூக்கா 22வது அதிகாரத்தையும் எழுதி கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியணும் தெளிவாக. அப்போ தான் உங்களுக்கும் அதுக்குள்ளே அந்த கதைக்குள்ளேயோ அந்த நெரட்டிவ்குள்ளேயோ நீங்களும் உங்களை நன்றாக அதை வைத்து நீங்கள் தியானிக்க முடியும். சரியா? லூக்கா 22வது அதிகாரம் 1வது வசனம். இங்கே வந்து அப்ரோச்சிங்னு போட்டிருக்கு, ஆனால் மார்க் புஸ்தகத்தில் அது கரெக்டாக எழுதியிருக்கிறது. 12வது வசனம் 14-12 வாசிங்க. மார்க் 14-12. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே எங்க இப்போ பஸ்கா பண்டிகைக்கு 2 நாள் முன்னன்னு போட்டிருக்கு. இப்போ பஸ்கா பண்டிகைக்கு 1 நாள் முன்னுக்குன்னு போட்டிருக்கு. அது எந்த நாள்? இந்த நாள் வியாழக்கிழமை. அப்போ வியாழக்கிழமை என்ன நடக்குது? இயேசு தன்னுடைய சீசர்களை 12 பேரையும் வரவழைத்து என்ன செய்கிறாரு? வாசிங்க. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண இருக்கிறீர் என்று கேட்டார்கள். இங்க தான் இயேசு ஒரு புதிய உடன்படிக்கையை தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, எங்கேயோ ஒரு அறையில் ஒரு 12 பேர் இயேசுவும் சேர்ந்து சாப்பிட்ட அந்த காரியம் இன்னைக்கு நாம் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒரு மறைமுகமாக, யாருக்கும் தெரியாத ஒரு மறைமுகமான ஒரு இடத்துல செய்யப்பட்ட ஒரு காரியம் இன்னைக்கு நாம் அது மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஸோ அதே தான் லூக்கா 22லையும் போடப்பட்டிருக்கிறது. இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. 22:2 வாசிங்க. 1-2 வாசிச்சிருங்க. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்படின்னா 1 நாள் இருக்கு, கிட்ட வந்துருச்சு, அடுத்த நாள். ஓகே. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். ஓகே. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் வந்து அவன் மேலே அமருகிறான். இப்போ என்ன நடக்குது? அந்த இரவில் இயேசு 30வது வசனத்துக்கு போயிருங்க. அந்த ராப்போஜனம் முடிந்த பிறகு என்ன நடக்கிறது? நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய். ஸோ இது வந்து எங்கே நடக்குது? வியாழக்கிழமை நடக்கிறது. என்ன நடக்கிறது? ராப்போஜனத்தில் இயேசு பேசிக்கிட்டே வருகிறார். 22வது அதிகாரம் 39வது வசனத்துக்கு நம்ம பார்ப்போம். பின்பு அவர் புறப்பட்டு அங்கிருந்து எங்க ராப்போஜனம், அந்த வியாழக்கிழமை ராத்திரி ராப்போஜனம் முடிஞ்ச உடனே இயேசு அங்கிருந்து புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு எங்க தேர்ஸ்டே ராத்திரி போறாரு. ஒலிவு மலைக்கு ஜெபிக்கும்படி போகிறாரு. 47வது வசனம். அங்க இயேசு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் அப்படி
அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் இப்ப சேர்ந்தான். அந்த ராத்திரி தான், வியாழக்கிழமை ராத்திரி தான் என்னது, யூதாஸ் வந்து முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்குறான். ஆமென். ஸோ அன்னைக்கு ராத்திரி 54வது வசனத்துக்கு போங்க. அவர்கள் அவரை பிடித்த பின்பு, அவரை அப்போ பிடிச்சிட்டாங்க. அப்போ முத்தம் கொடுத்தோன்னே இயேசுவை பிடிச்சிட்டாங்க. பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். அப்படியே பிரதான ஆசிரியரன் வீட்டுக்கும், எங்க கேப்பா வீட்டுக்கும், அவருங்க கேப்பான்றேன் பிலாத்து வீட்டுக்கும் பிரதான ஆசிரியர் வீட்டுக்கும் மாற்றி மாற்றி எங்கே கொண்டு போய் கொடுறாங்க. எப்போ? அந்த தேர்ஸ்டே ராத்திரியிலேருந்து காலையில் வரைக்கும் இயேசுவை மாற்றி மாற்றி, ஏன்னா பஸ்கா பண்டிகை வந்து வெள்ளிக்கிழமையினால் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னே இவரை கொண்டுடணும், இவரை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க. விடிய விடிய அவரை வச்சு விசாரிக்கிறாங்க, என்னது எல்லாமே செய்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ 66வது வசனம். விடியற்காலமான போது, விடிய காலம் வரைக்கும் விசாரிக்கிறாங்க. ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு இதையும் திருப்பி விசாரிச்சுக்கிட்டே வராங்க பிரியமானவர்களே. ஸோ மற்ற காரியங்களை நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம பார்ப்போம். நமக்கு நேரம் இல்லை. நான் ரொம்ப சுருக்கமாக வேகமாக நான் சொல்ல வந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு வேகமாக ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு சனிக்கிழமையிலிருந்து என்ன நடந்தது என்று சொல்லி ஓரளவு அந்த நேரட்டிவ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கரெக்டாக வியாழக்கிழமை இரவு இயேசு ராப்போஜனத்தை கொடுத்துட்ட பின்பு அந்த இரவில் இயேசு கைது செய்யப்படுகிறார். முழுவதும் அவரை விசாரிக்கிறாங்க, விடிய விடிய அவரை விசாரிக்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு அவரை சிலுவையில் தூக்கில் போடுறாங்க, சிலுவையில் அவரை அறையிறாங்க. ஆமென். ஸோ சிலுவையில் அறைந்து எத்தனை மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்குறாரு? எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? 6 மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்குறார். அப்போ 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு அவர் சிலுவையில் அடிச்சிட்ட பிறகு மத்தியானம் 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையில் இருக்கிறார். ஆமென். ஸோ 6 மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்கி தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இங்கே இந்த 2 விஷயம், இன்றைக்கி பாம் சண்டேயில் 2 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 2 விஷயம் தான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒன்று, இயேசு கழுதையின் மேலே வந்த அந்த அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங்? ஏன் இயேசு கழுதையில் வந்தார்? யுத்தத்துக்கு போனோன்னா குதிரையில் போனோம். ஆமென். யுத்தத்துக்கு போனோன்னா குதிரையில் ஒருத்தன் வந்தானா யுத்தத்துக்கு தான் வரான்னு அர்த்தம். அதனால தான் எல்லா யுத்தங்களும் பாருங்கள் குதிரையிலேருந்து வரும்போது தான் யுத்தங்கள் நடக்கும். ஆமென். அதுவே சமாதானத்தை பேசணும்னு சொன்னால் அந்த யுத்தம், அந்த ஆர்மியை கேம்ப்லேருந்து ஒரு கழுதையில் ஒரு வெள்ளை துணியை கட்டி கழுதையை அனுப்பி விடுவாங்க. புரியுது என்ன சொல்கிறேன்னு? அப்போ இந்த கழுதை வந்து இந்த 2 இராணுவர்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த ஆர்மி என்ன செய்வாங்க சொன்னால், ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்கிறதுக்கு, அல்லது வா சமாதானம் பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு என்ன செய்வாங்க சொன்னால், இவங்க குதிரையில் போக மாட்டாங்க, குதிரையும் அனுப்ப மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, கழுதையை கொண்டு வந்து கழுதை மேலே வெள்ளை துணியை கட்டி கழுதையை அனுப்பி விடுவாங்க. அப்போ அந்த தூரத்துலேருந்து அந்த போர் தளபதி பார்ப்பார், என்ன கழுதையில் துணி வருதுன்னு சொன்னால், சரி ஓகே எல்லாரும் ஆயுதங்களை கீழே வைங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுதை வந்தோடனே இப்போ அவங்க சமாதானத்தை பேசுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்ததாக அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஆமாம். அப்போ இயேசு ஏன் கழுதையின் மேலே, ஏன் கழுதையில் ஏறி வந்தார்? ஒரு ராஜாவாக இருந்தார்னா குதிரையில் தானே வரணும். ஏன் அவர் கழுதையில் வந்தார்? ஏன்னு சொன்னால், அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அவர் வந்தார். ஆமென். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கணையோ அவர் மேலே வந்தது. அப்போ இயேசு வந்ததுக்கு காரணம் கண்டனப்படுத்துவதற்கு இல்லை, ஜனங்களுக்கு சமாதானத்தை கூறுவதற்கு. நான் சமாதானம் பண்ண வந்தேன் அல்லது ஒப்புரவாக்கும்படி வந்தேன், அதான் அடையாளம். ஆமென். இயேசு ஏன் கழுதையில் வந்தார்? ஏதோ ஒரு ஒப்புரவாக்குதலுக்காக நான் வந்திருக்கிறேன், யுத்தத்திற்கு அல்ல, நியாய தீர்ப்புக்காக அல்ல, யாரையும் கண்டனைப்படுத்துவதற்கு நான் வரலை. நான் கழுதை மேலே வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு இரக்கத்தை காட்டுவதற்கும்
உங்கள் மீது சமாதானத்தை கூறுவதற்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஒப்புரவாக்குற ஊழியத்தை செய்யும்படி நான் வந்திருக்கிறேன், யுத்தத்துக்கு அல்ல. இந்த ஜனங்க என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க? நமக்கு ஒரு இரட்சகர் வருவார், அவர் வந்து பூமியில் ராஜாவை போல வருவார், வந்து இங்கே இருக்கிற ரோமர் அரசாட்சியை என்ன செய்வார், அடித்து போட்டுட்டு இவர் சிங்காசனத்தில் அமர்ந்து மறுபடியும் ராஜ்யத்தை எங்கே யூதர் கையில் கொடுப்பாருன்னு சொல்லி தான் இந்த ராஜாவை எதிர்பார்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இவர் வந்தது எப்படி? மாட்டு தெழுவத்தில் பிறந்து அங்கிருந்து ஒரு தச்சனாக வளர்ந்து ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்தபடியினால அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மறித்தார்கள். அதனால தான் இந்த நம்ம வாசித்த வசனங்கள் எல்லாம் பாருங்க. இந்த 67வது வசனம் நம்ம பார்த்தோம். அங்கே ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீ இஸ்ரவேலுக்கு யூதனுக்கு ராஜானா சொல்லு அப்படியான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சிலுவையில் வந்து இங்கே அறையப்பட்டிருக்கிறவர் யார்? யூதருடைய ராஜான்னு ஒரு போர்டு அடித்து அந்த சிலுவையில் அடித்தாங்க. ஆனால் இயேசு வந்ததுக்கு காரணம், முக்கியமான காரணம் பிரியமானவர்களே, கண்டனப்படுத்துவதற்கோ யுத்தத்தை செய்வதற்கோ அழிப்பதற்கோ வரலை. அவர் கழுதை மேலே வந்ததுக்கு காரணமே உங்களுக்கு சமாதானத்தை கூறுவதற்கும் நீங்களும் தேவனும் ஒப்புரவாக்குவதற்கும் உங்களையும் கடவுளுக்கும் ஒப்புரவாக்குதல் உண்டாக்குவதற்கும் உங்களை மன்னித்ததற்காகவும் உங்களை ஏற்றுக்கொள்வதற்காகவும் இயேசு வந்தார். அதனால தான் இயேசு கழுதையின் மேலே அவர் வந்தார். அல்லேலூயா. இட்ஸ் a sign of humility. தன்னை ஒப்பு கொடுக்கும்படி வந்தார். இட்ஸ் a sign of peace. அல்லேலூயா. எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கழுதையை எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஏன்னா யுத்தங்களுக்கு தேவையான அநேக பொருட்களை அது தூக்கிக்கிட்டு வரும். அப்போ அவங்க போய் காட்டுலேயும் எங்கேயும் யுத்தத்துக்கு போகும்போது குதிரையில் போனாலும் கழுதையும் கூட வரும். ஆமென். அது சுமை தாங்கியாக வரும். ஆமென். அப்போ இயேசு ஏன் கழுதை மேலே வந்தார்? இதுதான் அர்த்தம். ஆமென். எப்படி இந்த கழுதை இயேசுவை சுமந்து கொண்டிருந்ததோ அதே போல் நம்மளுடைய பாவங்களை சுமக்கும்படி இயேசு வந்தார், சமாதானத்தை கூறும்படி வந்தார். அப்போ இந்த ஜனங்க என்ன செய்தாங்க? இயேசுவை பார்த்தோன்னே கழுதையில் வந்தோன்னே அவங்களுக்கு தெரியும் இவர் சமாதானத்தை கூற தான் வர்றாரு. அதனால தான் ஓசனா ஓசனான்னு அவரை கூப்பிடுறாங்க. ஓகே, இது ரெண்டையும் நான் சொல்கிறேன். ஓசனான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரட்சியும் தேவனேன்னு அர்த்தம். ஓசனான்னா என்ன அர்த்தம்? நம்ம ஓசனா வந்து பிரேஸ்ன்னு நினச்சோம், ஓகே, துதின்னு நினச்சோம், சரி. ஆனால் ஓசனானா என்ன அர்த்தம்? ரட்சியும் தேவனே. அப்போ கழுதையில் வந்தவரை பார்த்து சமாதானம் பண்ண போகிறாரு, இவர் ஒரு பெரிய சமாதானம் நமக்காக தரப்போகிறாருன்னு சொல்லி ரட்சியம் ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க. ஆமென். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன தெரியுமா சொன்னாங்க? இதே ஜனங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்கிறாங்க? ஓசனா ஓசனா தாவீதின் குமாரனே என்ன சொன்னாங்க? இந்த ஜனங்க வெள்ளிக்கிழமை என்ன சொன்னாங்க தெரியுமா? சிலுவையில் அறைங்கன்னாங்க. இதே ஜனங்க தான் என்ன சொன்னாங்க? அவரை சிலுவையில் அடிங்க. என்ன சொன்னாங்க? இந்த ரத்த பலி எங்க மேலேயும் எங்க பிள்ளை மேலேயும் வரட்டும்னாங்க. எந்த ஜனங்க இயேசுவை எங்களை காப்பாத்துங்க, ஓசனா எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்களோ அதே ஜனங்க தான் இவர் அடிங்க, உங்களுக்கு இயேசுவை வேணுமா பரபா வேணுமான்னு கேட்கும் போது இயேசுவை வேண்டாம் சிலுவையில் அடின்னு சொன்னவங்க இவங்க தான். ஆமென். அப்போ இயேசு இன்னைக்கு கழுதையின் மேலே ஏன் வந்தாருன்னு சொன்னால், கழுதை ஒரு ஒப்புரவாக்குற ஒரு அடையாளம். இட்ஸ் a sign of peace. He brought peace. அவர் சமாதானத்தை கொண்டு வந்தார். நான் சமாதானம் பண்ண வந்தேன், உங்களுக்கும் தேவனுக்கும் சமாதானம் பண்ண வந்தேன், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த யுத்தத்தை ஓயம் பண்ணும்படி வந்தேன். நீங்கள் தேவன் உங்களை தண்டிப்பார்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் இல்லை, நான் வந்ததுனால இப்போ உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு சமாதானம். நான் அந்த மீடியேட்டர், அந்த ஒப்புரவாக்குற அந்த நடுவராக இருந்து, அந்த மத்தியராக இருந்து நம்மளையும் தேவனையும் ஒன்று சேர்க்கிற ஊழியத்தை தான் இயேசு அங்கே செய்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இயேசு எப்படி சமாதானத்தை அங்கே கொண்டு வந்த இயேசு அந்த அடையாளத்தோடு வந்தாரோ, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவை பார்த்து நீங்கள் ஓசனா ஓசனா என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, ரட்சியும் காப்பாற்றும் இரட்சகரே. அவருடைய பேரு இரட்சகர். அல்லேலூயா.
மேசியானா இரட்சகர், காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. நான் மீதி இருக்கிற காரியத்தை இந்த வாரத்துக்குள்ளே அநேக காரியங்களை நான் உங்களுக்கு போதிக்க ஆசைப்படுகிறேன். நான் நிறைய காரியத்தை நான் சுருக்க வேண்டியதாகிருச்சு. இருந்தாலும் நம்ம இந்த வாரத்தில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஓ எஸ், இன்னைக்கு தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அல்லேலூயா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற the struggles, அல்லேலூயா, the war, அந்த நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விதமான யுத்தங்கள், ட்ரிபுலேஷன்ஸ், ட்ரையல்ஸ், இவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் ஓய பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஓய பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஓ எஸ், சொல்லுங்க ஓசனா என்ன அர்த்தம்? ஓ ஓசனா, உன்னதத்தில் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவரே உமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி, ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி. அல்லேலூயா. mighty God, mighty God, mighty God, mighty God, mighty God. அல்லேலூயா. சொல்லுங்க ஓசனா. ஓ தாவீதின் குமாரனே ஓசனா. அல்லேலூயா. உன்னதத்திலே தேவனுக்கு ஓசனா. ஓசனா to the son of David. Blessed is he who comes in the name of the Lord. உன்னதத்திலே ஓசனா, ஓசனா in the highest என்று சொல்லி. அல்லேலூயா. இவர்தான் கலிலேயிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டார். அல்லேலூயா. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ ஆக்கனையோ அவர் மேலே வந்தது. சொல்லுங்க, எனக்கு சமாதானம் வரணும்னு தான் அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்கள் சமாதானமாக இல்லாமல் வாழ்கிறத கர்த்தர் விரும்பவே மாட்டார். பிரியமானவர்களே, ஏன்னு சொன்னால் அவருடைய பேர் சமாதான பிரபு. இஸ் அ பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதான பிரபுவாக இருக்கிற நம்ம தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் எவ்வளோ எளிமையாக, அவ்வளவு திரண்ட ஜனங்களுக்குள்ள திறந்து அவர் காட்டுகிறார். நான் சமாதானத்தோடு வந்திருக்கிறேன், நான் சமாதானத்தோடு வந்திருக்கிறேன். அவர் தெரிஞ்சு தான் அந்த எருசலேமுக்குள்ள போகிறார். பிரியமான, he knows இந்த ஜனங்க தான் என்னை சிலுவையில் அடிக்க போறாங்க, இந்த ஜனங்களுக்காக தான் நான் உயிரை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி தெரிஞ்சே அந்த ஜனங்களுடைய நடுவிலே அவர் கடந்து போகிறார். he knows இந்த ஜனங்க தான் அவர் அடிக்க போறாங்க, இந்த ஜனங்க தான் அவரை பார்த்து காரி துப்ப போறாங்க, இந்த ஜனங்க தான் அவருடைய தாடியை பிடிச்சி இழுக்க போறாங்க, இந்த ஜனங்க தான் அவரை சிலுவையை தூக்கி தெருவா நடந்து போகும்போது கேலி செய்ய போறாங்க, இந்த ஜனங்க தான் அவரை சிலுவையில் அடித்து அவரை அவமானப்படுத்த போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சே அவர்களுக்கு சமாதானத்தை கூறும்படி வந்தார் அந்த இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நான் உணர்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வருகிறார். ஓ எஸ், என்னைக்கும் இல்லாத ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஓ எப்போல்லாம் ஆண்டவரே நான் கண்ணை மூடுறனோ, எப்போல்லாம் நான் தலை சாய்க்கிறனோ, என்னுடைய மனது அங்கங்கே ஓடிக்கொண்டே இருக்கு, எனக்கு சமாதானமே இல்லையே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி வந்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், யுத்தங்களை தருகிறவர் அல்ல, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ யுத்தங்களை, பேட்டில்ஸ், he will help you to win battles and he give you peace. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு சமாதானம் வருகிறது. நீங்க இப்ப கட்டளையிடுங்க, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுங்க. என் வாழ்க்கையில் யுத்தங்கள் ஓய்ந்தது, என் வாழ்க்கையில் யுத்தங்கள் ஓய்ந்தது, என் வாழ்க்கையில் தேடுதல் ஓய்ந்தது, என்னை எதிர்த்து வர காரியங்களை கர்த்தர் ஜெயம் கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். என் வாழ்க்கையில் தடையா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி, ஹல்லேலூயா, நிறைய ஜெயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஓ நீங்க ஓசனா, ஓசனா, என்னை காப்பாற்றும் தேவனே, என்னை ரட்சியும் தேவனே, help us Lord, save us Lord என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். ஓசனா என்ற அந்த அர்த்தம். ஹல்லேலூயா. ஓசனா என்கிற அந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். save us, help us, deliver us என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. rescue us, oh Lord, bring us out என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவை நீங்க ஓசனான்னு சொல்லும்போது, காலையில் எழும்பினோனே ஓசனா, உன்னதத்திலே ஓசனா, எங்களை ரட்சிக்கிறவரே நீர் உயர்ந்திருக்கிறீர், உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுங்க. என்னை காப்பாற்றுகிறவரே நீர் உயர்ந்திருக்கிறீர், உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்கள் கரங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு சமாதானம், ஒரு பெரிய சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்ப வருகிறது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. இந்த உபவாச நாட்கள், இந்த
இந்த உபவாச நாட்கள் முடிவுக்குள்ளாக அநேக பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருவார். சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நிரந்தர சமாதானங்க, கொஞ்சம் நஞ்சல்ல, நிரந்தர சமாதானம். ரொம்ப நாளாக ஓய்வு இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் காட்டுகிறார். ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு ஓய்வு, பெரிய ஓய்வு, ஒரு பிரேக் உங்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், there is a big break coming into your life. ஹல்லேலூயா. thank you Lord. உன்னதத்திலே தேவனுக்கு ஓசன்னா. thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட உம்முடைய தியாகங்களை, நீர் பட்ட பாடுகளை, நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்ட அவமானங்களை நாங்கள் தியானித்து, நீங்கள் செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் நாங்கள் தியானித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்தது சாதாரணமான காரியம் அல்ல ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கும்படி வந்தவரே. தேங்க்யூ லார்ட். உடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இன்னமும் எங்களை இழுத்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிற தேவன், எங்களை சேர்த்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பேர் பேராக விசேஷமாக ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஸோ அடுத்து நம்ம காணிக்கைகளை, தசமபாகங்களை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சேகரிக்க போகிறோம். உற்சாகமாக கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பான். ஹல்லேலூயா. Thank you Lord, mighty God. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம அறிவிப்புகளை கடந்து போவோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருக்கும். நான் சனிக்கிழமை ஒரு விசேஷ ஜெப கூட்டத்தை நான் செய்ய ஆசைப்படுகிறேன். அப்படி உங்களால் வர முடியும்னு சொன்னால் நான் நிச்சயமாக அதை செய்கிறேன்.
நான் நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரனை நான் அழைக்க ஆசைப்படுகிறேன். ஸோ அதுக்காக ஆயத்தங்களை செய்ய போகிறேன். ஸோ ஆகையால் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஆனால் குட் ஃப்ரைடே சர்வீஸ் நமக்கு கட்டாயம் உண்டு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்னது ஈஸ்டர் சர்வீஸ் அல்லது ரெசரக்ஷன் சர்வீஸ் நிச்சயமாக இங்கே நடக்கும். காலையில் நீங்கள் சர்ச்சுக்கு வெள்ளனே வந்துடுங்க. அந்த நாளில் நம்மளுடைய உபவாசம் முடிவடைகிறதுனால அன்றைக்கி லஞ்சோடு நமக்கு உபவாசம் முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் உங்களுடைய உபவாசத்தை நீங்கள் கலைச்சிடலாம். அப்புறம் தொடர்ந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் உபவாசத்தில் இருந்து கொண்டே இருங்க. ஒரு 2 நாள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நிரப்பி கொண்டே இருப்பார். ஸோ இந்த ஃபைனல் வீக்கில் நல்ல சீரியஸாக உபவாசம் எடுங்க, உண்மையாக உபவாசம் எடுங்க. ஜஸ்ட் அவாய்ட், உங்கள் பிரியமான உணவை அவாய்ட் பண்ணுங்கள். ஆமென். ஸோ நிச்சயமாக நம்ம ஏதாவது விட்டு கொடுக்கும்போது நம்மளுடைய டிசையர்ஸை நம்ம குறைச்சி கொண்டே வரும்போது தேவனை பற்றி தானே அந்த விருப்பம் அதிகரித்து கொண்டே போகும். அல்லேலூயா. ஸோ அடுத்த வாரம் நமக்கு நல்ல ஒரு ஆராதனை இருக்கும், எதிர்பார்த்து வாங்க. ஆயத்தங்களெல்லாம் இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்துவேன். நிச்சயமாக நீங்கள் வரணும். அந்த 3 நாளும் உங்களை ஒப்பு கொடுங்க. வெள்ளி சனி ஞாயிறு ஒப்பு கொடுங்க. ரொம்ப விசேஷமான ஒரு கூட்டமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ அடுத்த வாரம் உணவு இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த லேடிஸ்லாம் சேர்ந்து பேசிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க. நம்ம சர்ச் முடிஞ்சு நம்ம எல்லோரும் நல்ல ஒரு ஐக்கியப்பட்டு நம்ம இங்கேருந்து வீடு திரும்புவோம். ஓகே. ஸோ மற்றபடி வியாழக்கிழமை நமக்கு ஒன்றும் இருக்காது. ஆக்சுவலி வியாழக்கிழமை வந்து நம்ம இங்கே மாண்டி தேர்ஸ்டே நம்ம செய்யணும் ஆக்சுவலி பார்க்க போனால். ஆனால் நான் செய்யலை, ஏன்னா உங்களுக்கு ராப்போஜனம் நான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ராப்போஜனம் கொடுக்குறேன், ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ராப்போஜனம் எடுப்போம். ஸோ ராப்போஜனம் அதனால தான் இந்த மாதம் நம்ம ராப்போஜனம் இன்னும் கொடுக்கல. ஸோ வெள்ளிக்கிழமையும் ராப்போஜனம் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையும் ராப்போஜனம் இருக்கும். ஓகே, சரி. ஸோ இவ்வளோ தான் முக்கியமான அறிவிப்பு. மற்ற எந்த ஒரு நிகழ்வும் நமக்கு இந்த வாரம் இருக்காது. நம்ம இந்த வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணுறது தான் நம்மளுடைய முழு நோக்கமாக இருக்கும். ஸோ யாராவது புது ஆத்மாக்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்கள வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக அமையும். ஸோ நான் ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்பு நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். வருஷம் வருஷம் நம்ம இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டு அதெல்லாம் நம்ம போட்டு காட்டுவோம். இந்த இயேசுடைய கடைசி பாடுகளை நம்ம அதிகமாக நம்ம போட்டு காட்டுவோம். ஆனால் அதை தவிர்த்து மற்ற காரியங்களும் இருக்கிறது, அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். ஸோ எதிர்பாருங்க, நல்ல ஒரு ஆராதனை எதிர்பாருங்க. யாராவது ஒரு புது ஆத்மாவை ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. சுவிசேஷத்துக்கு கேட்பதற்கு சபைக்கு ஆத்மாக்களை கொண்டு வாங்க. ஆமென். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் எந்த ஒரு ப்ரோக்ராமும் இருக்காது. ஃப்ரைடே குட் ஃப்ரைடே, சாட்டர்டே ப்ரேயர் இருக்கும்னு சொன்னால் நான் உங்களுக்கு வெள்ளனே தெரியப்படுத்திடுறேன். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ரெசரக்ஷன் சண்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உணவு சமைச்சு எல்லாம் இப்போ முடித்தோன்னே நீங்கள் பெண்கள்லாம் பின்னாடி போய் அதை குறித்து பேசி ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. ஓகே. அப்புறம் அடுத்த மாதம் நமக்கு சர்ச்சுடைய ஆனிவர்சரி இருக்கிறது. அதுக்கும் நான் உங்களுக்கு வெள்ளனே அறிவிப்பு கொடுக்குறேன். ஓகே, சரிங்களா? ஸோ லீவ் எடுக்கிறவங்க லீவ் எடுங்க, லீவு கிடைக்காதவங்க லீவு பேசி எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக அடுத்த மாதம் கடைசியில் சர்ச் கேம்ப் இருக்கிறது, சர்ச்சுடைய அவுட்டிங் இருக்கிறது. அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய பணத்தை சீக்கிரமாக கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம அந்த கொலெக்ஷன் எடுத்து நம்ம அந்த ஹோம் ஸ்டேக்கு காசு கட்டணும். உங்களுடைய ஆயத்தங்களெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் அறிவிப்பு. நான் முடிக்கிறேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பாம் சண்டேனால சாட்சிகள் அநேக காரியங்களுக்கு நம்ம நேரம் எடுத்துட்டோம். சரிங்களா? ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்ம எஸ், ரொம்ப நாளைக்கு பிறகு நம்மளோடு பிரதர் இசேக்கியல் ராஜ், உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் நம்ம சர்ச்சுக்கு அவர் அடிக்கடி வருவார். அவருடைய மகள் தாயார் இருக்கிறாங்க, ஒரு சகோதரன் இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் வர வைக்கிறோம். ஓகே. ஸோ நிச்சயமாக மறுபடியும் உங்களை முகத்தை பார்க்குறோம். நீங்கள் புதுசாக வரல, ஏற்கனவே வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் யூ ஸ்டில் அவர் கெஸ்ட். ஆமென். ஸோ வெல்கம். ஸோ இந்த வாரம் நமக்கு இருக்கிற குட் ஃப்ரைடேலையும் நீங்கள் வாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியும் நீங்கள் அழைத்து கொண்டு நீங்கள் வாங்க. ஓகே. ஸோ பிறகு அவங்களோட போய் ஐக்கியப்படுங்க.
சரி, நம்ம ஜெபம் செய்து நம்ம முடிப்போம். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். என்னன்னு சொன்னால், நீங்கள் சமாதானத்தை கொண்டு வரீங்க, எங்களுக்கும் பிதாவுக்கும் ஒப்புரவாக்குதலை செய்யும்படி வந்திருக்கிறீங்க, யுத்தங்களை ஓய பண்ணும்படி வந்திருக்கிறீங்க. ரெண்டாவது, ஓசனா, உன்னதத்தில் தேவனுக்கு ஓசனா என்று சொன்னால் எங்களை ரட்சியும் காப்பாற்றும் விடுதலை செய்யும் என்ற அர்த்தம். எங்களை விடுவிக்கிற தேவனே, இந்த காலை வேளையில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்களெல்லாம் ஓய பண்ணுவேன் என்று சொன்னீங்க, சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீங்க, உம்முடைய ஓங்கிய புயம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னீங்க. இது வரைக்கும் நீ செய்த நன்மைகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் சொன்னபடியே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே அல்லேலூயா எங்களை நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர். நீ சொன்ன எல்லாம் பார்த்து கொள்வேன் என்று சொன்னீங்க. என் கண்ணை உன் மேலே வச்சு உனக்கு ஆலோசனை கொடுத்து, எவ்வழியிலே நீ செல்ல வேண்டும் என்று சொல்லி உனக்கு நான் போதித்து நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் உண்மை உள்ளவர். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொள்வீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எடுத்த தசம பாகங்களை, காணிக்கைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அதை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, இன்னும் ஊழியங்களுக்கு பயன்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அல்லேலூயா. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறேன். எங்களுக்கு மத்தியில் இல்லாதவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சபைக்காக சீக்கிரம் வர வேண்டும் என்று சொல்லி, சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற தடைகளெல்லாம் எடுத்து போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 32 போய் தொடர்ந்து வாசிங்க. 5, 6, 7, 8, 9 வசனங்களை வாசிங்க. அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இன்றைக்கும் அதே வசனத்திலேருந்து தான் ஆண்டவர் நமக்கு மறுபடியும் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. தண்ணீர் எழும்பும் ஆனால் அதை நம்மளை சூழ்ந்து கொள்ளாது. அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் பாதுகாக்கிறவனாக இருக்கிறான். ஓகே, ஸோ நீங்கள் வெற்றியாக வீடு திரும்புங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.